இந்தியா பூரா இருக்கக்கூடிய எல்லா சாதி சங்கங்களோடும் அவங்களுக்கு என்ன உறவு இருக்குது? இப்போ இங்கே தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு முகுலத்தோர் சாதி சங்கத்தோட, அல்லது ஒரு வன்னியர் சாதி சங்கத்தோட, அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு செட்டியாரோ நாடாரோ கோணாரோ யாதோ ஒருத்தர், அதான் இங்கே சாதிக்கு பஞ்சமாக இருக்குது, சங்கத்துக்கு பஞ்சமாக இருக்குது. எல்லா சங்கத்தோடையும் ஆர்எஸ்எஸ்க்கு ஒருத்தர் அங்கே பேசுகிற ஒருத்தர் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஒரே அஜெண்டா என்ன? இந்த சங்கங்கள் பூரா வீரியமாக செயல்படும். இந்த சங்கங்கள் பூரா அவங்கவுங்க தளத்தில் செயல்பட்டா அவங்க பார்க்குற வேலை ஆர்எஸ்எஸ்க்கான வேலை. இதுதான் அவங்களுடைய அரசியல். அவர் ஒன்றும் ஒரு சாதி சங்கம் போய் ஆர்எஸ்எஸ்க்கு அங்கே போய் வேலை பார்க்க வேண்டாம், ஆர்எஸ்எஸ் பேரை சொல்ல வேண்டாம். சாதி சங்க வேலையை பார்த்தாலே அது ஆர்எஸ்எஸோட வேலை தான். அந்த ஒரு புள்ளியில தான் எல்லா சாதி சங்கத்தையும் ஒரு கொடையின் கீழ் அவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பல மீட்டிங் நடத்துகிறாங்க, பல கூட்டங்கள் நடத்துகிறாங்க. நீங்கள் மதுரையில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வந்து நூற்றுக்கணக்கான இந்த சாதி அமைப்பு பூரா திரட்டி வச்சு அமித்ஷாவே பங்கெடுத்த ஒரு கூட்டத்தை நடத்துது. ஏன் நடத்தணும்? நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்குள்ள ஒரு சாதி சங்கம் வந்துட முடியுமா?